பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு இந்த இதுல பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். நம்ம இந்த நோன்பும் 29 நாளும் நம்ம என்னென்ன செய்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அந்த இரவுல பயான் பண்ணதை பத்தி நான் சொல்றேன். அல்ஹம்துலில்லாஹ். முதலாவது நாள்ல அவர் முகம் சுளித்தார் என்ற அத்தியாயத்துல என்ன சொல்லுது என்று விவரமாக சொன்ன பயான் சிறப்பு. அதாவது ரிஃபாய் பாய் சொன்னது. அவருடைய பயான் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அவருடைய பயான் அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி 2வது இரவுல ஜாகிர் பாய் பயான் அநியாய வட்டியை பத்தி சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. தெரிந்து கொள்ள வேண்டியது தெரியாதவர்கள் எல்லாம் தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ். 3வது இரவுல வாழ்வாதாரங்கள் காலிதனன் பயான். இந்த வாழ்விலும் நாம நேர்மையான முறையில நாம சம்பாதிக்கணும். தீய சம்பாத்தியங்களை விருத்தி அடையாது. தீய சம்பாத்தியங்கள் தவறான வழியை சம்பாதிச்சா விருத்தி அடையாது. இந்த வாழ்விலும் மறு உலகத்திலும் நஷ்டம்தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பயனுள்ளதாக இருந்தது அந்த பயான். அல்ஹம்துலில்லாஹ். வாழ்த்துக்கள். 4வது இரவுல மிஹ்ராஜ் சிஸ்டர் பக்குவம் பற்றி சொன்ன பயான் ரொம்ப சிறப்பாக இருந்தது. எந்த விஷயம் செஞ்சாலும் நம்ம பக்குவமாக நிதானமாக நம்ம செயல்படணும். ஒவ்வொன்றையும் யோசிச்சு நம்ம சரியான முடிவு எடுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொன்னது சிறப்பு. அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் 5வது இரவுல ஆனிசா ஆனிசா ஆசிரா ரமலான் நோன்பு பற்றியது தமிழாக்கம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு ஆர்டிகளின் இதையெல்லாம் நம்ம போய் தேடி பார்த்து படிக்க முடியுமா என்று தெரியாது. ஆனா நாம் அல்லாஹ் நமக்காக இந்த மாதிரியான பயான் கேட்பதற்கு ரொம்ப நல்ல வாய்ப்பாக அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்து இருக்காரு. ஆனிசா அசிராவுக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட். அவர்கள் மூலமாக அந்த சிறப்பை நாங்களும் கேட்டு பல பயன்களை அடைகின்றோம். மாஷா அல்லாஹ். தொடர்ந்து செயல்படுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் 6வது இரவுல அந்த 1வது முதல் நாள்ல அவர் முகம் சுளித்தார் என்ற அத்தியாயத்துல சொன்ன இதையே பாதி 6வது இரவுலயே அதை பத்தி சொன்னாரு. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ரொம்ப பல விஷயங்களை நமக்கு இது தெரியாது, இந்த மாதிரிலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை பத்தி சொன்னபோது ரொம்ப அருமையாக இருந்தது. 2 இரவுகளையும் தொடர்ச்சியாக சொன்னது சிறப்பு. அல்ஹம்துலில்லாஹ். 7வது இரவுல இசாக் அசாத் பயான் ரமலான் மாதத்தில் ஆன்ம மீட்சி அடைய, உடல் ஆரோக்கியம், ஆன்ம பலத்தை அதிகரிக்க இந்த மாதத்துல செய்யவும் என்று பல விஷயங்களை பற்றிய பயான் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். 8வது இரவுல தமீம் சொன்ன பயான் நன்றியுடன் இருப்பது. நன்றி எப்படியெல்லாம் நாம் சொல்லணும், எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. ஏன்னா எல்லாமே அல்லாஹ் தான் செய்யறாரு என்று நாம நம்பிக்கை கொண்டு இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பரிசீலித்து பார்க்கணும். ஒவ்வொரு சிறு விஷயமாக இருந்தாலும் நம்ம நன்றி செலுத்த வேணும். அல்லாவுக்காக அல்லாட்ட நன்றி செலுத்தணும். அப்பத்தே நம்ம செய்யற காரியங்கள் எல்லாமே அல்லாட்ட பொருட்படுத்தி நம்மளுடைய காரியங்கள் நல்ல விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது பயான் சிறப்பு. அல்ஹம்துலில்லாஹ். 9வது இரவுல அபிதா சிஸ்டர் மறுமைக்கான முன்னேற்பாடு பத்தி ஒவ்வொரு நாளும் நாம நடைமுறைப்படுத்தணும் என்று சொன்னது சிறப்பு. மறுமைக்கான முன்னேற்பாடுகள் நம்ம இந்த உலகத்துல இந்த உலக வாழ்வாதாரங்களை நம்ம தேடிக்கொண்டு இருந்துட்டு இருக்கிறோம். முக்கால்வாசி நேரம் அதுலயே நம்ம பொழுத கழிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா மறுமைக்கான ஏற்பாடை நம்ம ரொம்ப குறைவாகத்தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சொன்ன சிறப்பு பயான் சிறப்பா இருந்துச்சு. 10வது இரவுல இரவுல சாதிக் ஏஐ அப்படி என்றால் என்ன அப்படின்ட்டு குர்ஆனை பற்றி தெளிவாக புரிந்து கொள்ள போன்ல எப்படியெல்லாம் அல்லாஹ் கத்துக் கொடுக்குறாரு என்று சொன்னது ரொம்ப சிறப்பாக இருந்தது. 2-3 செகண்ட்ல எப்படி சொல்லுது என்று சொன்னது சாதிக் பயான் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அது பார்த்து 11வது இரவுல ரஹமத்தக்கா ஆன்மாவை மீட்டுக்கொள்ள பயான் ரொம்ப நல்ல நினைவூட்டலாக இருந்தது. பல வசனங்களை பத்தி சொன்னது. அல்ஹம்துலில்லாஹ். 12வது இரவுல காலிதனன் கடவுள் மீது பொறுப்பேற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 12வது இரவுலையும் 19வது இரவுலையும் காலிதனன் அந்த கடவுள் மீது நம்ம பொறுப்பெடுக்கணும், எப்படி பொறுப்பேற்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பற்றி சொன்னது ரொம்ப அருமையான பயானா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். எந்த விஷயமா இருந்தாலும் அல்லாட்டத்தை நம்ம பொறுப்பு ஒப்படைக்கணும். பொறுப்பு ஒப்படைச்சாத்தே அந்த விஷயங்களே நமக்கு நல்ல விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
சொன்னது ரொம்ப சிறப்பாக இருந்தது. 13வது இரவுல வந்து பெற்றோருத்துவம் பற்றிய பயான், அமிதா சிஸ்டர் மருமகள் சொன்ன பயான் ரொம்ப சிறப்பு. பெற்றோரை எப்படி கண்ணியப்படுத்தணும், பிள்ளைகளை எப்படி வழி நடத்தணும் என்று ரொம்ப சிறப்பாக இருந்தது. 14வது இரவுல வந்து இஷாக் பிரசாத் கலிபாவின் பயான், கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று, அல்லாஹ் மட்டும் என்று நம்பிக்கையாளர்கள் மீதான கடவுளின் அமைப்பு எப்படி என்று சொன்ன பயான். அல்ஹம்துலில்லாஹ். 15வது இரவு வந்து ஜாகிர் பாய் சந்தேகம் பற்றி சொன்னது. சந்தேகப்படக்கூடாது, யாரு எதை சொன்னாலும் நம்ம பரிசீலித்து பார்த்து நாம செயல்படணும். சிறிதளவு சந்தேகம் என்பது பாவகரமானது என்று சொன்னது சிறப்பு. கடவுள் மீது உறுதி இல்லாமல் இருப்பவர்களுக்கு சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது ரொம்ப சிறப்பாக இருந்தது. 16வது இரவுல தஸ்லீமா சொர்க்கம் பற்றிய பயான், சொர்க்கத்தின் பற்றி உருவக வர்ணனை, நம்பிக்கையாளர்களுக்கும் நன்னறியாளர்களுக்கும் என்று சொன்னது அருமை. சுபஹான் அல்லாஹ். 17வது இரவுல கடவுள்தான் திட்டமிடுவதில் மிகச் சிறந்தவராக இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கு எப்படி திட்டமிட்டு வைத்து கொடுக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அது 17 யார் சொன்னதுன்னு தெரியல எனக்கு. 18வது இரவுல வந்து ரிஃபாய் தியானத்தை பத்தி சொன்னது, கடவுளை மட்டும் குர்ஆன் மட்டுமே என்று பயான் ரொம்ப சிறப்பாக இருந்தது. 19வது இரவுலையும் சொல்லிட்டேன், காலித் பாய் பண்ணது பொறுப்பேற்படுத்துறதை பத்தி சொல்லிட்டேன். 20வது நாளில் பிரகடனப்படுத்துங்கள் பற்றி மனிதர்களுக்கு எப்படி சொல்வது, நல்லா புரியுற மாதிரி புத்தையில் உரைப்பது மாதிரி சொல்லணும் என்று சொன்னார்கள். சிறப்பு. அவர் பேர் நினைவுலையே வரமாட்டேங்குது. ஜாவித் பாய் சொன்னது. ஜாவித் பாய் சொன்னது. அல்ஹம்துலில்லாஹ். 21வது இரவுல வந்து ஏன் நம்ப மறுப்பவர்களின் குற்றச்சாட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்கை தூதர் ஏன் என்று ரசாத்தின் பயான் பற்றி சொன்னது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த வந்து 22வது இரவுல வந்து அப்துல் மசீக் இரவில் குர்ஆன் சட்டங்கள் பத்தி சொன்னதாக. எவ்வளவு சட்டங்கள் இருக்கு, அதையெல்லாம் நம்ம பின்பற்றி நாம நடக்கிறோமா அப்படின்டா, ஆனா அதையெல்லாம் பின்பற்றுறோமா அப்படின்டா தெரியல. ரொம்ப சிறப்பு. அந்த சட்டங்களை நம்ம பேணி நம்ம அதன்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து 23வது இரவுல வந்து குர்சித் சொன்ன பயான், முன்னரே தீர்மானிக்கப்பட்ட கால அளவு பற்றி சொன்னது விஷயம் ரொம்ப அற்புதமாக சொன்னது. மனிதர்களுக்காக பூமி, வானம், காற்று, தண்ணீர், பகல், இரவு, சூரியன், சந்திரன், மரம், செடி, கொடி, மரம், வெயில், இப்படி நிறைய விஷயங்களை எல்லாம் திட்டமிட்டு செய்து வைத்து இருக்கிறாரு. அதே மாதிரி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் திட்டமிட்டு வச்சு இருக்கிறாரு. நீ எங்க பிறக்கணும், எப்படி எந்த இடத்துல வாழணும், எப்படி மரணிக்கணும், உனக்கு என்ன கொடுத்தா நீ எப்படி இருப்ப, இப்படி பலவிதமான அல்லாஹ் திட்டமிட்டு வைத்திருப்பதை பற்றி சொன்னது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து 24வது இதுல வந்து அப்துல் ஹாலிக் கேலி, கிண்டல், பரிகசித்தல் என்ற விமர்சித்தல் என்ற தலைப்பில் சொன்னது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. கடவுள் மீது கேலி, கிண்டல், குறை சொல்லி கொண்டு நம்பிக்கை இல்லாம சொல்றாங்க என்று சொன்ன பயான் சிறப்பாக இருந்தது. 25வது இரவுல வந்து ரிஃபாய் பாய்தே அருகிலும் மிக அருகிலும் அப்படி என்ற தலைப்புல பயான், நன்மைக்கான அறுவடை எப்படி பண்ணுவது என்று ரொம்ப சிறப்பாக சொன்னது. அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் மாதம் மட்டும்தான் அதிகமாக நம்ம கடவுளை நினைவு கூறுகிறோம், அதை மற்ற நேரங்களிலும் நினைவு கூறணும். நிறைய கருத்து சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் வந்து 27 லைலத்துல் கத்ர் இரவில் காலிதண்ணன் அவர்கள் விதியின் இரவில் சடங்குகள் பற்றி சொன்னாங்க. 26 நைட் லைலத்துல் கத்ர் இரவுலயே இருந்தோம். அடுத்து வந்து 28வது இரவுல வந்து இசாக் ஏன் இறைவன் உடன்படிக்கை தூதர் பற்றி சொன்னது வந்து ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னாக்கா, எல்லா நபிமார்களும் வந்துட்டு போயிட்டாங்க, கடைசியாக குர்ஆன் மட்டும்தான் என்று முகமது நபி சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அந்த குர்ஆன் வந்து கலப்படமாக இருந்து வந்தது, இந்த குர்ஆன் அல்லாஹ்வால் வந்தது இல்லை என்று சொல்றாங்க. அப்ப கரெக்டான ஆர்டரை செயல்படுத்தத்தான் 19 என்ற நீண்ட கட்டமைப்பை பத்தி ரசாத்துக்கு கடவுள் தெரியப்படுத்தி அவரை தூதராக தேர்ந்தெடுத்து இருக்காரு.
19 என்ற கட்டமைப்பை பத்தி சாத்தானுக்கு தெரியாது என்று சொல்லி அல்லாஹ் இந்த விஷயத்தை மறைச்சிட்டாரு என்று சொல்லி சொன்னது ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஆதம் நபி வந்ததுல இருந்து 600 கோடி மக்கள் மட்டுமே சரணடையில இருந்து வந்திருக்கிறாங்க. இன்னும் 7,000 கோடி மக்கள் சரணடைய வேண்டி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சிறப்பாக இருக்கு. அந்த மாதிரி கேட்கும் போதெல்லாம் இன்னும் நிறைய பேர் வருவாங்க அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த வெப்பஸ்தலத்துல எனக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்த வரப்பிரசாதம் தான். அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும். அப்படி அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து 29வது இரவுல குர்ஆன் மட்டும் படிப்போம், வேற யாராவது இல்ல ஒரு நிமிஷம். அது அல்லாஹ்வுடைய வழிகாட்டல். வழிகாட்டலாம். ஏன் ரமலான் நம்ம மறுபடியும் சொல்றேன். ரமலான் மாதம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பயான் பண்ண ரொம்ப சிறப்பாக இருந்தது. கடைசி 10 இரவுல ரொம்ப ரொம்ப பரபரப்பாகவும் போட்டி போட்டுக்கொண்டு சிக்கரு பிரார்த்தனை குர்ஆன் படிப்பு ரொம்ப சிறப்பாக இருந்தது. நான் 2 மணிக்கு முன்னாடியே எழுதி வைத்து 2 மணி எப்ப ஆகும் என்று மெசேஜ் அனுப்பி விட்டுறது. இந்த 10 இரவுகளிலும் தொகுத்து வழங்கிய காலித் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். நான் பிரார்த்தனை குர்ஆனில் படிப்பது 2மே செய்தேன். 29வது இரவுல குர்ஆன் மட்டும் படிப்போம், வேற யாராவது பிரார்த்தனை பண்ணுவாங்க என்று நான் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் அல்லாஹ்வின் நாட்டம் நீதான் பிரார்த்தனை பண்ணணும் என்று அல்லாஹ் நாடிவிட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொருத்தரும் 29வது நாள் பானுஸ்ரீன் சிஸ்டர் பயான் கொடுப்பது பற்றி சொன்னாங்க. கிடைத்த வாய்ப்பை பற்றி பிடித்துக் கொள்ளணும், அல்லாஹ்வின் தன்மையை பற்றி தெரிந்து கொள்ளணும், மன்னிப்பு கேட்டு நம்முடைய கஷ்டங்களை நிவர்த்திப்பது அல்லாதானே என்று அவர்களின் சொன்ன விதம் ரொம்ப சிறப்பாக அல்லாஹ்வின் வழிகாட்டலை பற்றி சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்படி எல்லாரும் இதை மற்ற காலங்களிலும் தொடர்ச்சியாக செயல்படணும், அல்லாட்ட பிரார்த்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பலர் இன்னும் இது யாரெல்லாம் பங்கு பெறுவார்கள் பாடுபடுவார்கள் எல்லோரும் தொடர்ந்து பயான் பண்ணாதவர்கள் எல்லாமே பயன் பண்ணுங்கள், நாங்களும் கற்றுக்கொள்கின்றோம். இந்த வலைதள வகுப்பில் கலந்து கொண்டு அல்லாஹுக்காக பாடுபட்ட சகோதர சகோதரிகளுக்கு ரொம்ப நன்றி. எல்லா புகழும் அல்லாஹுக்கு. ஜாஹித் பாய், சுல்பிகார், தபீம், சாதி, காலித் அண்ணன், சஹாப் அண்ணன், மிஹராஜ், சபிகா, ரேஸ்மா, ரிஃபாய் பாய், அபிதா சிஸ்டர், அவர் குடும்பமே சேர்ந்து பாடுபடுகின்றார்கள். அசிரா, ஆனிசா, இஸ்லாக் மற்றும் பலர் சிறப்பாக செயல்படுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதுல 3ல 103வது வசனத்தை சொல்றாங்க. ஒரு நிமிஷம் அந்த இது வசனத்தை எடுத்துக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். வசனம் எடுத்து வசனம் ஓடிடுச்சு. படிக்கவா வசனத்தை? 3ல 103. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வுடைய கயிற்றை இப்ப நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் அனைவரும் மேலும் பிரிந்து விட்டவர்களாக இருக்காதீர். உங்கள் மீதான அல்லாஹ்வின் ஆசிகளை நினைவு கூர்ந்திருங்கள். நீங்கள் விரோதிகளாக இருந்து வந்தீர்கள், ஆனால் அவர் உங்களுடைய இதயங்களை இணக்கப்படுத்தினார். அவருடைய அருளால் நீங்கள் சகோதரர்களாகி விட்டீர்கள். ஒரு நெருப்புக்குழியின் விளிம்பில் அருகில் நீங்கள் இருந்தீர்கள், ஆனால் உங்களை அதிலிருந்து அவர் காப்பாற்றினார். நீங்கள் வழிகாட்டப்பட்டவர்களாக இருக்கும் பொருட்டு அல்லாஹ் இவ்விதமாக தன்னுடைய வெளிப்பாடுகளை உங்களுக்கு விவரிக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனம் இந்த மாதிரி நம்ம எல்லாரும் ஒரே இதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அல்லாட்ட பிரார்த்திப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அல்-ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பேச வைத்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். மாஷாஅல்லாஹ் இல்லா பில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நிஜமா ரொம்ப அழகாக சொன்னோம்மா. ஆக்சுவலாக ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு நோட் பண்ணி 29 ஒன்றுலேருந்து ஆரம்பித்து 29 வரைக்கும் யார் யார் எந்தெந்த பயான் பண்ணாங்க, என்னென்ன சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்கப்பா. நான் கூட குறிச்செல்லாம் வைக்கவே இல்லை. நீங்கள் அருமையாக ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் நாள் இவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க எழுதி வச்சு சொன்னீங்க பார்த்தீங்களா. ரொம்ப அருமையான தொகுப்பு.
இல்ல எல்லாத்தையும் கவனமா கேட்டு அதில் உள்ள பாயிண்ட்ஸையும் சொன்னது ரொம்ப சிறப்பு. என்ன பயான் பேசுறாங்க இதை பேசுறாங்கன்னு சொல்லாம அதுல உள்ள சொன்ன விஷயங்கள் ரொம்ப சிறப்பா பண்ணிருக்கீங்க நஜிமாக்கா. வாழ்த்துக்கள். நான் நஜிமா, ஆமா, அதாவது இந்த தளம் எப்படி ஒருத்தரை அல்லாவுடைய நினைவுல தொடர்ந்து இருக்க வைக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்க பேசுனதுதான் ஒரு சாட்சி. இப்போ இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் மத்தவங்களுக்கு கருத்து சொல்லுங்க, நஜிமாக்காவுக்கு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம விஷயத்துக்கு போவோம். இன்ஷா அல்லாஹ். யார் சொல்றீங்க? ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ரொம்ப சிறப்பான நினைவூட்டல், எல்லாத்தையும் தொகுத்து வழங்கினது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நான் மனசுல நினைச்சதெல்லாம் நினைவூட்டி அல்லாஹ்வை கொண்டு சொல்லிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது எல்லா பயானுமே ஒரே லிங்க்ல இருக்கு. நம்ம தமீம் போட்டு வச்சிருக்கிறாரு. யார் எப்ப வேணாலும் போய் அதை டக்குன்னு போய் கிளிக் பண்ணி கேட்க முடியும் அந்த பயானை. அதனால நான் அதுக்கு இந்த பயானே அதுக்கு முன்னுதாரணமா போட்டுடலாம்னு நினைக்கிறேன் தமீம். இதையும் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம், கட் பண்ணி போட்டு விடுங்க நஜிமாக்கா பேசுனதையும் இன்ஷா அல்லாஹ். அந்த இதுக்கு இன்ட்ரோடக்ஷன் சரியா? நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது மன உளைச்சல் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த பயானை கேட்கும்போது அதுல உள்ள விஷயங்கள் நமக்கு மனசை தெளிவுபடுத்துது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த பையனை திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கணும் போலதான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ்.